கோவையில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையினை இப்போது பார்க்கலாம். கூட்டங்கள் நடத்தி மக்களை சந்தித்து 8 மண்டல மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி இறுதியாக மாநில மாநாடு வண்டலூரில் மிக பெரிய மாநாடு. கடந்த 20 ஆண்டுகளில் இவ்வளவு கூட்டத்தை எந்த மாநாட்டையும் நாங்கள் பார்த்தது கிடையாது என்று சென்னையிலே மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே என் தலைமையில் கடந்த ஆண்டில் 22 மாவட்டங்களில் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான சிறு பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். ஆக இன்றைய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழல்கள் எங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. 3 மாதங்களுக்கு பிறகு குழப்பங்கள் ஓரளவுக்கு தெளிந்திருக்கிறது. விஜயகாந்த் அவருடைய அறிவிப்பால் ஓரளவுக்கு நீங்களும் குழப்பத்தில் இருந்தீர்கள், மக்களும் குழப்பத்தில் இருந்தார்கள், கட்சிகளும் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆக இன்றைய சூழல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக சாதகமாக ஒரு அரசியல் சூழல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்கள் 5,79,00,000 வாக்காளர்களில் பொது வாக்காளர்கள் 60 விழுக்காடு. இந்த பொது வாக்காளர்களில் 3/2 பங்கு வாக்காளர்கள் இளைய வாக்காளர்கள், அதாவது 30 வயதிற்கு கீழ் உள்ள வாக்காளர்கள். இந்த இளைய வாக்காளர்களில் 90 விழுக்காடு இளைஞர்கள் இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அது எங்களுடைய ஆய்விலே எங்களுக்கு தெரிகிறது. நாங்களும் இன்டர்னல் சர்வே தமிழ்நாடு முழுவதும் எடுத்திருக்கின்றோம். இளைஞர்கள் மத்தியில் அத்துணை பேரில் 90 விழுக்காடு இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்று மனநிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை ஆதரவு கொடுப்பார்கள், கொடுக்க தொடங்கிவிட்டார்கள், கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவருடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டிலே சினிமா துறையை சாராதவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும், படித்தவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும், இளைஞர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவருடைய உணர்வுகள். அதே போன்று இப்ப இருக்கின்ற அரசியலில் ஆளும் கட்சி அதிமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். காரணம், நிர்வாகம் கிடையாது, ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் அதிக ஊழல் செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கும் சட்டம் ஒழுங்கு கிடையாது. எங்கு சென்றாலும் பணம் பணம் பணம், எது செய்தாலும் பணம். பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. டிரான்ஸ்பர்னா பணம், தொழில் தொடங்கணும்னா பணம், ரேஷன் கார்டுனா பணம், பர்த் சர்டிபிகேட்னா பணம், டெத் சர்டிபிகேட், எதுனாலும் பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு முதலமைச்சர், யாரும் சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர், அதிகாரிகளோ அமைச்சர்களோ கூட சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர். அமைச்சர்கள் எதற்கு மாற்றுகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே 60 அமைச்சர்களை மாற்றியிருக்கின்றார்கள். எதற்கு, என்ன காரணம் என்று தெரியவில்லை. அப்படி மாற்றிய அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சர்களாக நியமனம் செய்து மீண்டும் அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழல். ஜெயலலிதாவுடைய நிர்வாக திறமை இல்லாத ஒரு தலைமை. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்திலே அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள், கஜானா காலியாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கடனில் அழைத்து விட்டார்கள் திமுக என்று அவர் சொன்ன வார்த்தைகள். அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய மொத்தம் நிர்வாக கடன் 1,05,000 கோடி. இன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த நிர்வாக கடன் 2,47,000 கோடி. ஆக இந்த அம்மையார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிர்வாக கடன் கூடுதலாக 1,47,000 கோடி கூடுதலாக வந்திருக்கிறது. இதுதான் இவருடைய நிர்வாக திறமையா? 65 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், நிர்வாக கடன் 1,00,000 கோடி.
இந்த அம்மையார் வந்ததுக்கு பிறகு அது 2,47,000 கோடியாக உயர்த்தியதுதான் ஜெயலலிதா அவர்கள் செய்த பெரிய சாதனை.